பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. இன்றைக்கு நாம் இந்த கலவை வெங்கட் என்ற கூட்டு கலவைக்கு பிறந்தவர் சொன்ன 5ஆம் பாகத்தினுடைய 2வது பாயிண்ட்டு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். போன முறை முதல் பாயிண்ட்டு பார்த்தோம். அப்புறம் அநேக விஷயங்கள் சொல்லி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கு அவ்வளோ டைம் எடுக்கிறதில்ல. இருந்தாலும் போன பாயிண்ட் சொன்னதுலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். போன முறை அவர் சொன்னார், கிறிஸ்து உண்மையான கடவுள் அல்ல, அது மட்டுமல்ல சரித்திரமே இல்லை, அவருக்கு கட்டமைக்கப்பட்டது. அதோட சேர்த்து ஒன்று சொல்கிறார், அவர் பயங்கர இனவெறி கொண்டவர் என்று முதல் பாயிண்டில். அதற்கு தக்க பதிலடி கொடுத்தோம். உண்மை இருக்கா, உண்மை இல்லையா, இல்லை அவர் சரித்திர நாயகனா இல்லையா, அதுக்கு சில விளக்கங்கள் நாம் பார்த்தோம், கேள்விகளும் வைத்தோம். அவர் சரியான ஒரு மானஸ்தனாக இருந்தால் கேட்குற கேள்விக்கு பதில் வைக்கணும். எப்படி நம்ம அவருடைய இதுக்கெல்லாம் உடைத்து பதில் வைக்கிறோமோ பதில் வைக்கணும். அது அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன் செய்ய மாட்டார்கள்? கலவைக்கு பிறந்தவங்க தானே, எல்லாம் கூட்டு கலவை தானே. ஸ்ரீராமலேருந்து எல்லாம் அப்படி தானே பிறந்திருக்காங்க அவங்க. ஸோ அதனால் அவங்களால வைக்க முடியாது. மெய்யை பொய்யாக புரட்டி ஜனங்களை ஏமாற்றுகின்ற பார்ப்பன கூட்டம் அதுதானே இந்த நாட்டில் நடந்தது. இப்போது 2வது பாயிண்ட்டு அவர் சொன்னதில் அந்த 5வது பார்ட்டினுடைய 2வது பாயிண்ட் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஏன்னா அது கொஞ்சம் தான் சொல்கிறார். நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு புரிய வைக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்குது, வேறு ஒன்றுமல்ல. நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்களிடத்தில் நான் என்னுடைய ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். உங்களுக்கு இது பிடித்திருக்குமானால் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இல்லை எங்களுக்கு நீங்கள் அந்த லிங்கை அனுப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த லிங்கை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்முடைய நோக்கம் இது பரவணும். அவங்க பாருங்கள், போடுறதுக்குள்ளே 10,000க்கு மேலான ஜனங்கள், 12,000க்கு மேலான ஜனங்கள் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அதனால் கிறிஸ்துவத்துக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்முடைய ஆட்களும் ஞானவான்களாக மாற வேண்டும். இந்த விஷயங்களெல்லாம் நாம் புரிந்து கொள்ள, நம்ம புரியாத அநேக விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிதுங்களா? வேதத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மற்ற விஷயங்களும் புரிந்து கொண்டால் தான் நாம் அவர்கள் வைக்கின்ற பாயிண்ட்டுக்கும் கேட்கின்ற கேள்விகளுக்கும் ஆணித்தரமான பதில் நம்மளால் சொல்லி வாய் அடைக்க முடியும். எப்படி இதுக்கு முன்னாடி பேசல வாயில் நம்ம அடைச்சோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி இனிமேல் பார்க்குறவங்களும் பெசாத இருக்கணும். இல்லைன்னா இந்துத்துவத்தை இருந்தாலும் கிழிக்கிறேன்னார். ஒரு தடவை நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்கும்பொழுது அங்கு மோன்சி லாசரஸ் ஐயாவுடைய அந்த ஆஃபீஸுக்கு என்ன கூப்பிட்டுட்டு நீங்கள் தான் அந்த ஆண்டனி? ஆமாம். எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க? நான் இப்படியெல்லாம் இதனால தாங்க இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு பயம் இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை, பயம் இல்லை. என்ன பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது? அவங்களுக்கு பேசலைன்னா ஜீவிக்கிறதவனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன பயம் என்று நான் சொன்னேன். அப்போது அவர் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னார். அதாவது திருநெல்வேலியில் இருக்கின்ற ஹிந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி இயக்கங்களெல்லாம் அந்த மணிகண்டனை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நீ ஒருத்தன் பேசுனதுனால எங்கேயோ இருந்த ஆண்டனின்னு ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் ஹிந்து மார்க்கத்தை கிழின்னு கிழிக்கிறானே, அது காரணம் வேறு நீ. ஏனிமே நீ கிறிஸ்துவத்தை பற்றி ஒரு விஷயத்தை பேசினா நாங்களும் ஒன்று அடித்து கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஒருவேளை அதனால தான் பேசாமல் இருக்கிறானோ இல்லை எங்கே போனான்னு தெரியல, அது ஒரு விஷயம். அதே போல தான் ஆகும் இதுவும். இதுக்கு முன்னாடி பவுலுடைய காலத்திலிருந்து, பேதுருடைய காலத்தில் இருந்தெல்லாம் கிறிஸ்துவத்தை பயங்கரமாக பேசினார்கள், தண்டித்தார்கள். பலவிதமான பெர்சிக்யூஷனுக்குள்ளே சபை போயிடுச்சு. எதையுமே அடக்க முடியல. அது மேலும் 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 அது வளர்ந்துக்கிட்டே வந்தது. அதனால் இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது நஞ்சாக போகும். ஏன்னா இதுக்கு யாரும் பதில் போடலன்னு தெரிஞ்ச உடனே அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் சரியோ என்ற சிந்தனை ஜனங்களுக்குள் வரும். அது வராமல் தடுக்கணும்னா நம்ம செயல்படணும், இல்லைங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் இது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்குள்ள இது போய் இந்த இன்ஃபர்மேஷன் போய் நாம் பேசுறது போல் எல்லாரும் சேனல் போட்டு இது பேச ஆரம்பிச்சிடணும். இது ஒரு விஷயம் வரத்துக்குள்ளே அவங்க தேர்ந்தெடுத்து அப்படியே அடித்து பேசிக்கிட்டே போகணும். புரியுதுங்களா? எப்படி இந்த தீக்கால உள்ளவங்க ஒரு ஹிந்துக்குள்ள ஒரு விஷயம் வரத்துல அவங்க அப்படியே டக்கான்னு பேசுகிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நாமளும் பேசணும். இப்போ உதாரணம் இதுக்கு சொல்லிட்டு நான் போகிறேன். பஞ்சாபில் அங்கூர்லா அப்படின்னு ஒரு பெரிய போதகர் இருக்கிறார். கிட்டத்தட்ட 50,000 பேர் 60,000 பேர் வராங்களாம் அவருடைய சர்ச்சுக்கு. என்னாச்சு,
40% மேலே சர்தாருங்கெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ 2 இயக்கம் அங்கே இருக்குது. எனக்கு இந்த பேர் சொல்ல முடியல, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா தெரியும். அந்த 2 இயக்கங்கள் வந்து பயங்கரமாக கையில் வாள் பட்டாக்கத்தியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இந்த அங்குருல்லா என்றவருடைய ஃபோட்டோவும் அவருடைய மனைவியுடைய ஃபோட்டோ 2ம் எடுத்து எரிச்சிக்கிட்டு செருப்பில் அடித்து செருப்பு மாலை போட்டு இனிமேல் யாரும் கிறிஸ்தவத்துக்குள்ளே போனால் பாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அமிர்தசரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டாங்க. பொதுவாக கிறிஸ்துவர்கள் வலது கண்ணை அடித்தா இடது கண்ணம் காட்டு, நான் எப்பவுமே அதுக்கு எதிர்த்து நிற்கிறவன். அதுக்கு அர்த்தமே வேறு, நம்ம நினைக்கிறது இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அப்படியே இருந்தேன்னா இவங்க நினச்சாங்க கிறிஸ்துவங்க பேசாமல் இருப்பாங்கன்னு. ஆனால் என்ன நடந்தது, அந்த பாஸ்டுடைய சர்ச்சில் அதான் கிட்டத்தட்ட 56,000 பேர் இருக்காங்களே, அந்த ஜனங்களை ஸ்திரீகள் தான் அதிகம், பிள்ளைங்களும் மற்ற சர்ச்சை ஆளுங்களும் எல்லாம் வந்து ஈக்குவலாக டிட் ஃபார் டேட்ன்றது போல் அமிர்தசரில் போன வாரம் தான் பயங்கரமான போராட்டம் நடத்தி இந்த 2 சிக்கினுடைய இந்த 2 அமைப்பு, லோங்கோவால் அகாலிகள் அது இல்லை, வேறு 2 அமைப்புகள் வந்து அதனுடைய யார் யார் பேசுனாங்களோ அந்த தலைவர்களுடைய ஃபோட்டோ உருவ பொம்மை வச்சு எதெல்லாம் இந்த பாஸ்ட்டுக்கு அங்கே செஞ்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் அது மேலே பெட்ரோல் ஊற்றி மண்ணெண்ணெய் ஊற்றி அதை எரித்து, புரியுதுங்களா, செருப்பில் அடித்து மாலை போட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதே ஸ்டேஷனில் இவங்க எகெயின்ஸ்ட் எஃப்ஐஆர் போட வச்சுட்டாங்க அவங்க. இப்போ அந்த 2 கும்பலும் எங்கே போச்சுன்னே தெரியல. இதுதான் எபேசியர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நமக்கு இரத்தத்துடன் மாம்சத்துடன் யுத்தம் அல்ல, நமக்கு அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் ஆகாய மண்டல சேனைகளோடும் அசுத்த ஆவிகளோடும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லைங்களா. அப்போ நம்ம நினைக்கிறோம் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் ஆகாய மண்டல சேனைனா அது பிசாசனுடைய துரைத்தனம், பிசாசன அதிகாரி, அதெல்லாம் ஆகாய மண்டல சேனை அசுத்தாவிகள் சொல்கிறது அது போச்சு. அப்புறம் உங்கள் ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல யுத்தம் அப்படின்னா மனிதர்களோட அல்ல யுத்தம் இல்லை, ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் என்றால் சொந்த பந்தத்தோடு நமக்கு யுத்தம் அல்ல. இப்போ உங்கள் வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சுன்னா அந்த குடும்பத்தோடு நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற அர்த்தம். ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, புரியுதுங்களா. நமக்கு யுத்தம் என்பது யாரோட அந்தர சக்தியில் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார் ஒன்று, அதை நம்ம அநேகர் கவனிக்கிறது இல்லை. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் யுத்தம் இருக்குது. நம்மளை துரைத்தனமும் அதிகாரம் பண்ண வரான் யார், இந்த ஆர்எஸ்எஸ்காரனும் விஹெச்பியும் பஜ்ரங் தளும் பிஜேபிக்காரனும் இந்துத்துவவாதிகளும் அர்ஜுன் சொம்பு போல உள்ள கூட்டங்களெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்று பார், அவன் ஓடி போகிறான். அப்போ நம்மளை செய்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பட்டயம் இல்லாதவன் தன்னுடைய வஸ்திரத்தை வித்தாவது ஒன்று வாங்கி கொள் என்று நான் சொல்லுகிறேன். உடனே சொல்கிறாங்க, குரு எங்கே 2 பட்டையாவது போதும்ட்டார். அவர் எதிர்த்து நிற்கிறோம், வெட்ட சொல்லலை. அவர் எதிர்த்து நில், அவன் ஓடி போவான். பஞ்சாபில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மற்ற இடங்களெல்லாம் தலித்துங்க தூக்கி அடிக்கிறாங்க, பீகார்ல அது வேறு விஷயம். அங்கெல்லாம் விஹெச்பிக்காரனும் பஜ்ரங் தளும் மௌனம் ஆகிடுறான், நம்ம பேசாமல் தலையில் ஏறுவான். அதே போல தான் இந்த கலவை வெங்கட்டை போல் இன்னும் முன்னாடி ஆட்கள் வருவாங்க, நம்ம பேசாமல் இருந்தால் அவங்க தலையில் ஏறுவாங்க. அதுக்கு தான் தக்க பதிலடி நம்ம கொடுக்கணுன்றது. இந்த விஷயம் நமக்கு எங்கேருந்து வரோம், இந்த போலுள்ள என்னை போல் உள்ளவர்கள் போடுகின்றது. நாம் நிறைய பேர் போடுறது பார்க்கல, நீங்கள் பரப்புங்க, ஷேர் பண்ணுங்க, இப்படி ஜனங்களுக்குள்ளது போகட்டும். சரி போகட்டும். இப்போ அவர் சொல்லுகின்ற 5வது பாட்டினுடைய 2வது முதல் பாயிண்ட் நம்ம போன வரும்போது 2வது பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று மீண்டும் நம்முடன் இணைகிறார் கலவை வெங்கட். பார்ட் 5 5ஆம் பாகம். இன்று நாம் பேசப்போவது தி கிறிஸ்டியானிட்டியில் சொல்லப்படாத விஷயங்கள். 2வது போதனைக்கு வருவோம். செர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்தை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இது மேத்யூ, முழுமையான மலை பிரசங்கம் இருப்பது மேத்யூ 5, 6, 7 இந்த 3 சாப்டர்ஸ்ல இருக்கு. இந்த மலை பிரசங்கத்துல இயேசு சொல்கிறார், ஓகே, the meek shall inherit the earth. அதாவது யார் பலவீனமானவர்களோ, யார் பயந்த சுபாவம் கொண்டவர்களோ, யார் ஏழைகளோ, இவர்களுக்கே உலகம் உரித்தாகும் என்று சொல்கிறார். இதுக்கு அருமையான பதிலடி கொடுத்திருந்து ஜோமோ கென்யாட்டா. இவர் கென்யா நாட்டோட முதல் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். அவர் எப்படி கிறிஸ்தவம் ஆப்பிரிக்காவில் நுழைஞ்சதுன்னு சொல்றார். அவர் சொல்றார்,
வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள் வருவதற்கு முன்னால், கலோனி ஆட்சி துவங்குவதற்கு முன்னால் எங்களிடம் நிலம் இருந்தது. அதாவது ஆப்பிரிக்க மக்களிடம் நிலம் இருந்தது. கிறிஸ்தவர்களிடம், வெள்ளைக்கார கிறிஸ்தவர்களிடம் பைபிள் இருந்தது. அங்கே நீங்க இறங்கி வந்து தலையில் நீ முட்டி போட்டு கண்ணை மூடி பிரேயர் சொல்லு, ஓகே, இயேசுவை வழிபடு என்று சொன்னார்கள். நாங்களும் அதை கேட்டு வழிபட்டோம். கண்ணை திறந்து பார்த்தா கையில எங்க கிட்ட பைபிள் இருந்தது, அவன் கிட்ட எங்க நிலம் எல்லாம் போயிடுது அப்படின்றார். ஓகே, இது வந்து சொன்னவர் ஜோமோ கென்யாட்டா. அப்போ அவர் என்ன சொல்றாரு? மீக் ஷால் இன்ஹெரிட் அர்த்தம். அதுக்கு தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மௌனமாக இருக்கின்றவர்கள். அதுக்கு இன்னொரு அர்த்தம், சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். அப்போ அதனுடைய விளக்கம் இவர் என்ன சொல்றார்? கென்யாவில் ஒருத்தர் இருந்தாராம், ஜோமோ கென்யாக்கா என்ற கென்யாவினுடைய முதல் பிரதமரை சொன்னாராம். சொன்னது கேட்டிங்கல்ல, எங்ககிட்ட பைபிள் கொடுத்து நீங்கள்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். யார்? இந்த கிறிஸ்துவ சொல்கிறதில்ல ஃப்ராடத்தனம் பாரு, இந்த கிறிஸ்துவ பிரிட்டிஷ் காலனி ஆட்கள் வந்து சொன்னாங்களாம். நாங்களும் அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி கண்ணை மூடி ஜெபம் பண்ணோம். கண்ணை திறந்து பார்த்தா கையில் பைபிள் தான் இருக்குது, நிலத்தை அவன் எடுத்துக்கிட்டானா. எப்படி இருக்குது? இது செஞ்சது யார்? இப்போ முதல்ல இந்த ஃப்ராடு, இந்த திருட்டு பாப்பானாகின்ற இந்த கலை வெங்கட்டு எப்படி சரித்திரத்தை பிரட்டுறான்னு பாருங்கள். முதல்ல இந்தியாவை பார்த்துட்டு நம்ம கென்யாவுக்கு போகிறோம். புரிதுங்களா? இவன் இங்கே தானே இருக்கிறான், இவன் வெளிநாட்டில் எங்கே உட்காந்து தான் பேசுகிறான், அது வேறு விஷயம். இந்தியாவை உட்காந்து பேசலை, சரி இருக்கட்டும், அவர்கள் இந்தியாவிலே இருக்கிறவனா கூட இருக்கட்டும். விஷயம் என்ன? இந்தியாவில் நான் போன முறை சொன்னேன், பாகிஸ்தானுக்கு அந்த பக்கம், அதாவது தென் பாகிஸ்தானில் இருக்கின்ற மொஹஞ்சதாரோ ஹேரப்பாலிருந்து இந்த பக்கம் தென்கோடியில் இருக்கின்ற கீழடி ஆதிச்சநல்லூர் வரைக்கும் ஒரே சமுதாயம் இருந்தது. திராவிடர்கள் இருந்தார்கள், ஒரே பாஷை, எல்லா இடத்துலையும் கண்டெடுக்கப்பட்டது ஒன்று தான். மட்டுமல்ல, அந்த காலத்தில் ஒரே பாஷை, ஒரே லெட்டர், ஒரே கலாச்சாரம், கட்டுமானமெல்லாம் ஒன்றாக இருந்தது. மாத்திரமல்ல, குதிரை என்ற விஷயமும் அன்றைக்கு இருந்ததில்லை. மற்ற மிருகங்களுடையெல்லாம் எலும்புகள் எல்லாம் கிடச்சிருக்கு, குதிரை இது கிடைக்கல. அப்போ இவங்க சொன்ன அந்த அஸ்வமதியாகன்றது ஒரு பெரிய போய், அந்த நாட்களில் சொல்கிறேன். இவங்க ராமாயணம் கீதையில் சொல்கிறது பெரிய போய். ஏன்னா இதெல்லாம் பிசி காலம் தானே, அவங்க கணக்கின்படி ராமனூரும் உண்டாகல, அது வேறு விஷயம், கெட்டுக்கதை. ஆனால் ஆடை மேய்க்கிறதுக்குன்னு பசுமை இடமுன்னு பார்த்து இங்கே வந்தாங்க. அப்போ இவங்க வச்ச பேரு தான் திரவம் இருக்கின்ற இடம், the land which has water facility. அதுதான் திரவம் என்றால் தண்ணீர். புரிதுங்களா? திரவம், லிக்விட். இப்போ திரவம் இருக்கின்ற இடம் திராவிடம் அப்படின்னு இவன் நமக்கு வச்ச பேர். ஏன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து வரான் தான், பாலைவனத்துலேருந்து வரான். அப்போ ஆடு குதிரை எல்லாம் மேய்க்கிறதுக்குன்னு உள்ளே வரான். அவன் வரும்போது குதிரையும் கொண்டு வந்தான். இவன் சொல்கிற கதை இருக்கின்ற காலத்துலலாம் குதிரை கிடையாது. மொஹஞ்சதாரோ காலத்துலலாம் குதிரை கிடையாது. இவன் உள்ளே கொண்டு வந்தான். அப்புறம் கிறிஸ்துவுக்கு பிறகெல்லாம் உள்ளே வந்தான். அதுக்கு முன்னாடி AD 300-400 உள்ளே வரும்போது எல்லாம் உள்ளே வந்தான். அப்போ கூட குதிரை அவ்வளோ ஒன்றும் ஃபெமிலியர் ஆகலை இந்தியாவில். பிற்காலத்தில் தான் அது ரோம அரசு அவங்கெல்லாம் வந்து தான் மறுபடியும் பெருசாகிட்டு போயிட்டுருக்கு. அது வேறு விஷயம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்து என்ன சொன்னால், இவங்க பிரிஞ்சிருந்த கூட்டம், இந்த பிரிஞ்சிருந்த கூட்டம், ஏன்னா நான் வந்து ரோமன், நான் வந்து எகிப்தியன், நான் வந்து இட்டாலியன், நான் வந்து கிரேக்கன், நான் அதில் இஸ்ரேல் ஜனங்களும் இருக்கிறாங்க. அதாவது கேத்துராளுடைய பிள்ளைகள், அப்ராமுடைய கேத்துராளுடைய பிள்ளைகளும் இருக்காங்க இந்த கூட்டத்துக்குள்ளே. இவங்க எல்லாம் அப்படி ஒன்று சேர்ந்து வந்து அவன் கலாச்சாரத்தை உள்ள வச்சான். புரியுதுங்களா? எகிப்துலேருந்து வந்தவங்க மாடு, அவங்களுக்கு கடவுள், பாம்பு அவங்களுக்கு கடவுள். யூதர்களுக்கும் பாம்பு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நெகுஸ்தான் என்று பைபிள் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அசர்பைஜான் இந்த பக்கத்தில் வந்தவங்களுக்கு அக்கினி கடவுள், பார்சிக்கு அக்கினி கடவுள். இப்போ இவங்கெல்லாம் ஈரானிலிருந்து வந்தவங்க, இப்படி எல்லாம் உள்ளே வந்தாங்க ஆரியனுங்க. எல்லாத்தையும் கூட்டு கலவி ஆக்கிட்டாங்க. நல்லா மாட்டுக்கறி நெய்யில் வறுத்து சாப்பிட்டவங்க இவங்க. ஆனால் AD 700, அதாவது 7ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தானில் மவுண்ட் அபுவில் தான் இவங்க அந்த ஒரு அறிக்கையிடுறாங்க, இனிமேல் நாங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடாது, நாமெல்லாம் ஒன்றாக இருக்கணும், வெள்ளைத்தோல் இருக்கிறவங்களும் ஒன்றாக இருக்கணும், இந்த கருப்பு தோல் உள்ளவனை என்ன செய்யணும், நமக்கு காலடியில் கொண்டு வரணும்னு அவன் எழுதினான். என்னது? மனுஸ்மிருதி என்றது எழுதினான் AD 700 எழுதி. அது ஆதி காலத்துலேருந்து இருக்கிறது அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லி 10ஆம் நூற்றாண்டாம் வரத்துக்குள்ளே சவுத்துக்கு வரான். அதாவது பகிரங்கமாக வரான், யுத்தம் பண்ணிட்டு வரான்.
இங்கே இருக்கிற ராஜாக்கள்லாம் பிடிக்கிறாங்க, எல்லாரையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி நாங்கள் தேவனுடைய ஆட்கள், நாங்கள் யாகம் பண்ணி நாங்கள் சாபம் கொடுத்தா நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் இவ்வளோதான், உங்களுடைய கலர் பாருங்கள் இப்படின்னு ஏமாற்றி நம்ம ராஜாக்களும் இவங்களுடைய இந்த பாப்பாத்திங்களை பார்த்து மயங்கி வெப்பாட்டிகளை வச்சு சட்டத்தை. இப்போ நீங்கள் ஒரு சமீப காலத்தில் ஒரு படம் வந்துடுச்சு பாருங்கள், எனக்கு அந்த படத்தினுடைய பேர் தெரியல. ராஜராஜ சோழனுடைய அண்ணா ஆதித்ய சோழனை கொண்டு என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு சட்டம் இவங்களாம் வகுத்துட்டாங்க. இதுதான் கடவுள் சட்டம், இது கடவுள் கொடுத்தது, மனு நீதி மனுஸ்மிருதின்னு சொல்லிட்டு பிராமணன் கொண்டா கூட தலையில் இருந்து 4 மயிரை பிடுங்கி அங்கே ஷேவ் பண்ண போதும். ஆனால் சூத்திரங்க செஞ்சதுன்னா அவனை தலை வெட்டி கொல்லணும். பிராமணன் ஒரு சூத்திர பொண்ணோட படுத்து குழந்தை பெற்றாலும் அது பணத்துக்கு சமம், அது ஒன்றும் தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் சூத்திரன் பிராமண பொண்ணோட படுத்து குழந்தை பெற்றாச்சுன்னா அந்த சூத்திரனை கொல்லணும். இப்படி அநேக சட்டங்கள் தங்களுக்கு சாதகமாக எழுதி ஜனங்களை வஞ்சித்து இவன் மராட்டாவுடைய சிவஜிக்கு நடந்தது என்ன, அவன் ஓட்டாண்டியே செத்துட்டான் இல்லைங்களா? அப்போ சத்திரிகள் தான் ராஜாவாகணும். நிலமெல்லாம் தேவசம் போர்டுன்னு இருக்கும். அதே மாதிரி திருப்பதி தேவசம் போர்டு, திருவாங்கூர் தேவசம் போர்டு இன்னைக்கு இருக்கு இல்லையா, குருவாயூர் தேவசம் போர்டு. அதே மாதிரி இன்னொன்று பிரம்மசம் போர்டுன்னு இருந்தது அப்போ அது எதுக்குன்னா இந்த பிரம்மமே பிராமணருக்குள்ள உரியது. அப்படி கம்ப்ளீட் இடத்தையும் அபகரித்து, அது மட்டுமல்ல, நீ சத்திரியனா இல்லாதவன் எப்படி ராஜாவாக இருக்க முடியும்? உனக்கு தேவகோபம் உண்டாக்கும். அப்படி ராஜாவாகணும் என்றால் ஒரு ஹிரண்ய கர்ப்பான்னு ஒரு இது இருக்கு, முரஜபம். ஹிரண்ய கர்ப்பன்றது என்னது? தங்கத்தில் ஒரு மாடை உண்டாக்கணும். அப்போ எத்தனை கேஜி தங்கம் லூட் அடிக்கிறாங்க பாருங்க இந்த ஃப்ராடுங்க. லூட் அடித்து அது சாணி போடுற ஆசன வழி, புரியுதுங்களா? அப்போ ஒருத்த ஆசன வழியாக, மாடுனுடைய ஆசன வழியாக போய் வாய வழியாக வெளியில் வரணும். அப்போ தங்கத்தில் மாடு செஞ்சு ஒரு ஆள் போகிறப்போ ஓட்டை செஞ்சு இந்த ராஜாவை, இந்த மணக்கூசு புத்தி இல்லாத சத்திரன் இல்லாத ராஜா, அப்போ கேரளா சாமுதிரியாக இருக்கட்டும், ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், ஒன்றும் சத்திரன் இல்லையே. அப்போது உள்ளே போய் வாய் வழியாக வெளியில் வந்து, அப்போது மராட்டா அங்கேருந்து சிப்பன் பிராமணெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மாதக்கணக்கு அந்த பூஜை நடக்கும். 3 வேளை நல்லா நெய்யை வழித்து தின்னு அந்த பூஜைலாம் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபைனல் டே இந்த ப்ராசஸ் பண்ணி, அதாவது ஆசன வழியாக சாணி போடுற ஆசன வழியாக ராஜாவை நுழைய வச்சு இந்த தங்க இதுக்குள்ளே வாய் வழியாக வெளியில் வருவார். உடனே அவன் சத்திரியத்துக்கு ஈக்குவல் ஆகிட்டான், அவன் ராஜாவாக ஆடலாம். ஆனால் இந்த தங்கத்தை இந்த பூஜை பண்ணாங்க பாருங்க, அந்த பார்ப்பன ஃப்ராடுங்களுக்கு வெட்டி பாகம் பண்ணி கொடுத்துடணும். இப்படி நாட்டை கொள்ளடிச்சான் இவன். சொல்கிறான், கோயங்கா சொன்னாராம், கென்யாக்கா ஜோபின் கென்யாக்கா ஒரு சொன்னாராம், கிறிஸ்துவ பிரிட்டிஷ் காலனிகள் இங்கே எப்படி மிக்ஸ் பண்ணுறாரு பாருங்க. இப்போது மிஷினரிகள் என்ன செஞ்சாங்க? இப்போ நான் மறுபடியும் இந்தியா விஷயத்தை சொல்லி கென்யாக்கு நம்ம போவோம், இவர் சொல்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் கிறிஸ்துவம் இருந்தது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் என்ன இருக்குது? கிறிஸ்துவம் நல்லா இருக்குது. ஆனால் வில்லியம் கேரி 18ஆம் நூற்றாண்டு கடைசியில் வருகின்ற அந்த காலத்தில் மிஷன் வேற ஆரம்பித்தார் அவர். இப்போ இருக்கிற நவமான வேலை எப்படி மாடரேட் மிஷன் ஃபீல்டு ஆரம்பிக்கணுன்றதை வில்லியம் கேரி ஆரம்பித்தார். அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார் இந்த மொழிகளுக்கெல்லாம், புரியுதுங்களா? அப்போ மிஷினரிகள் தான் இந்தியாவில் இருக்கின்ற இந்த பார்ப்பனியத்தினுடைய அட்டூழியத்துக்கெல்லாம் எதிர்த்து போராடினவர்கள். ஈவன் உங்களுக்கு தெரியும், மார்பு மறைக்கக்கூடிய தோல் சீலை போராட்டம். திருச்சூழி என்ற இடத்துல தீக்கக்காரங்களாம் சேர்ந்து இந்த கோயில் உள்ள என்ட்ரு பண்ணுற பிரவேசிக்கக்கூடிய இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சவங்க இவங்க. இடமெல்லாம் இவங்களுக்கு திராவிடங்கிட்ட இருக்கிற இடம்லாம் இப்படி சொல்லி இந்த முட்டாள் ராஜாக்கள் பெண்கள் மேலே இருக்கின்ற இந்த வெறியினால பாப்பாத்திங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல்லா நாட்டு ஜனங்களை எல்லாம் இவங்க அடமானம் வச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் பாருங்களேன், இங்கே முகலன்ஸுங்க ஆண்டாங்க. அப்போ அங்கே இருக்கின்ற தபேதார் இவரெல்லாம் யார், தாசில்தாரெல்லாம் யாராக இருந்தாங்க? பார்ப்பனம் தான். அக்பர் ஆளும்போது நம்ம பீர்பால் சிங்னு ஒருத்தர் இருந்தார்ல, காமெடியிலலாம் வரும், அவன் பார்ப்பனேன். இவங்களுக்கு நீ முஸ்லீமாக இருந்தால் எவனா இருந்தா எங்களை தொடாமல் நீ இன்னவனா ஆண்டுக்கோ. அப்போ அக்பர் காலத்தில் பார்ப்பனர்களுக்கு வரி கிடையாது இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் பயங்கரமான வரி.
அப்புறம் இவங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பேருக்கு 1% 2% வரி, மற்றவங்களுக்கு பயங்கரமான வரி. தலிதுங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுறனெல்லாம் தலிதுங்க தான். தலிதுங்க படிக்கக்கூடாது, தலிதுங்க மேலே வரக்கூடாது, தலிதுங்க மறைக்கக்கூடாது. நீ படித்தாச்சுன்னா காதில் கேட்டால் காதில் ஈயத்தை ஊற்றணும், படித்த நாக்கை கட் பண்ணணும், பார்த்தா கண்ணை பிடுங்கணும், கொல்லணும். ஆனால் தாங்கள் நல்லா நெய்யை வழித்து தின்னணும். இப்படி வாழ்ந்த ஒரு கூட்டம் இந்த பார்ப்பன கூட்டம். நாங்கள் தேவனுடைய ஆட்கள் சொல்லி அந்த நிலத்தை ஆட்டை போட்டோம் இல்லைங்களா. அப்புறம் பிரிட்டிஷ் வந்த பிறகு மெக்காலே, இவங்களுக்கே மெக்காலே பிடிக்கல, மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் வந்த பிறகுதான் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலிதுங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆகிடுச்சு. ஒன்று கேட்டு பதில் நீங்களே யோசிக்கணும். வாஞ்சிநாதன் ஒரு ஃப்ராடை பற்றி இங்கே பெருசாக புகழ்வாங்க. வெள்ளக்காரன் ஆஷ்லே என்ற இவரை மேயரை கொண்டுட்டான்னு. ஆஷ்லே ஏன் கொன்னா வாஞ்சிநாதன்? அதை முதல்ல யோசிக்கணும். ஒரு தலித பெண்ணுக்கு டெலிவரிக்கு வலி தாங்கும்போது அவர் நடந்து போகும்பொழுது என்னன்னு சொல்லிட்டு இல்லை தலித பெண்ணு அவங்களுக்கு மருத்துவ உதவியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் யார் சொன்னது இருக்கான்னு சொல்லி தன்னுடைய கேரேஜ் வர சொல்லி, கேரேஜ்னா இந்த குதிரை இருக்கின்ற 4 சக்கர வண்டி, அதில் அந்த ஆஷ்லேன்றவர் இந்த தலிது பொண்ணை உட்கார வச்சு ஓட்டுறார். பக்கத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போகிறார். அவர் போகும்போது அக்ரகாரம் வழியாக போறார். அப்ப அக்ரகாரத்துக்குள்ள வரக்கூடாது, இது தலிது பொண்ணை கொண்டு போற சொல்லி முடக்கண கூட்டம். இவன் தான் இனவரியை பத்தி போன முறை சொன்னது. அப்போ அதுக்கு குதிரை அடிக்கிற சாட்டை வச்சு அடிடாவனான்ட்டு அடிச்சு போட்டார். யார் அடிச்சாரு? வாஞ்சிநாதன் அப்பாவை அடிச்சு இந்த வீல் ஏறி போயாச்சு. அப்பாவுக்கு உடம்புல அடிபட்டுது. அப்போ சின்ன பையன். அன்னைக்கு இவன் அந்த ஆளை கொல்லணும்னு எண்ணம் வச்சான். எங்களுடைய அக்ரகாரத்துக்குள்ள கொண்டு போய் எங்களுடைய சம்பிரதாயத்தில் கெடுக்கிறே நீ, இந்த தலிதுங்களை இது பண்ணி உன்னை கொண்டுடான் பார்த்து அந்த பழி வாங்கிறதுக்கு தான் கொன்னான். ஒன்று இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக வாஞ்சிநாதன் ஆஷ்லே கொல்லலை. அப்புறம் என்னது, இன்றைக்கு இருக்கின்ற குற்றாலம் அருவியில் பிராமணங்க மட்டும் தான் போய் குளிக்கணும். இதே ஆஷ்லே அங்கே போகும்போது பிராமணர்கள் மட்டும்தான், மற்றவங்களும் வரக்கூடாது, இது கெட்டு போட. யார் சொன்னது? இங்கே எல்லாரும் வரணும் சட்டத்தை வச்சாரு. புரியுதுங்களா? அப்போ இப்படி பிராமணர்களுடைய எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த எங்களுடைய குற்றாலம் போயிடுச்சு, அது போயிடுச்சு, அக்ரகாரத்தில் நடக்க சொல்றாரு சொல்லிட்டு அந்த பழி வாங்கிறதுன்னு சுட்டான். உடனே அவன் பெரிய வெள்ளக்காரன் சுட்ட உடனே பெரிய தியாகி ஆயிட்டான். நம்ம பிராமணன் தானே. அதே மாதிரி தான் பாலகங்காதர திலகு, லாலா லஜ்பத் ராய், இவங்க என்னட்ட முதல்ல அவங்க போராட்டம் எதுக்கு? எங்களுக்கெல்லாம் சுதந்திரமா ரோட்ல நடக்கணும், இந்த எல்லாரும் சமத்துவமா நீங்க பார்க்கணும், எல்லாரும் சமத்துவமா ஸ்கூலுக்கு போகணும், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கல்வி வேணும், சுகாதாரம் வேணுதுக்கு போராடினாங்க. எங்களுக்கு அதிகாரம் வேணும் போராடினாங்க. இல்லவே இல்லை. வெள்ளைக்காரன் சட்டத்தை கொண்டு வந்தான். 8 வயசு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா 8 வயசு பொண்ணு 44, 50, 60 வயசானவங்க கல்யாணம் பண்றாங்க. இந்த பார்ப்பனுங்க செஞ்ச வேலை தான். அந்த பார்ப்பனத்துல ஒருத்தன் தான் இவன். அப்ப அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா 8 வயசு பொண்ணோட உடலுறவு பண்ணும்போது என்ன ஆகும் கதி? அந்த அந்த குழந்தையினுடைய யோனியுடைய சைஸ் என்ன? இதுதான் அவங்க சொன்னாங்க. அது கிழிஞ்சி ரத்தம் வந்து அந்த குழந்தை, எத்தனையோ பெண் குழந்தைகள் சாகுறாங்க. வெளியில் சொல்ல முடியாது இது. ஏன்னா சிப்புவன் பிராமணர்கள் வெளியில் சொல்ல முடியாது. அப்போ ரிப்போர்ட் நிறைய போகுது. இந்த மாதிரி பெண் குழந்தைங்க ப்ளீடிங்கோட கொண்டு வந்து பார்த்தால் அவங்களுடைய பெண் உறுப்பில் இந்த மாதிரி இருக்கு விஷயங்கள். அதனால் 8 வயசுன்றது அட்லீஸ்ட் 10க்கு மேலே ஆக்கணும் அப்படின்னு. அப்போ பிரிட்டிஷ் அரசு 10 வயசுன்ட்டாங்க. இன்னைக்கு 10 வயசு பெண் குழந்தைங்க விளையாடுவாங்க. அன்னைக்கு கல்யாணம் பண்ணி போய் அந்த கிழவன் சத்துருவான். 60-70 வயசு 80 வயசு கிழவன் ஒரு 10 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துல அவன் சத்துருவான். உடனே இந்த 10 வயசு பொண்ணு விதவாயிடுவான். அந்த விதவை அவனோட சேர்த்து வச்சு கட்டி கொளுத்துவாங்க. சத்தி. இதை உங்களுடைய இந்தியாவுடைய ஹர்ஷா பாரதனுடைய அந்த பயங்கரமான பவித்திரமான புனிதமான சம்பிரதாயங்கள் கலாச்சாரம், அதுக்கெல்லாம் உடைச்சி எதிர்த்து நின்றது கிறிஸ்தவ மிஷினரிகளும். ஈக்குவாலிட்டி எஜுகேஷன் கொண்டு வந்தது யாரு? மெக்காலயம். அதனால தான் இவங்களுக்கு மிஷினர்களை மெக்காலயம் பிடிக்கவே பிடிக்காது. வேற ஒன்றும் இல்லை. அப்படி மெக்கால சிஸ்டத்தில் இன்னொரு சிஸ்டம் வந்தது, இந்த பிரம்மசம் போர்டு. அப்போதான் பேரு கரெக்டாக வந்தது. இந்த பிரம்மசம் போர்டு கிட்ட இருந்து இடத்த பிடுங்கி நீங்கள் இடத்த பார்த்தது போதும். புரியுதுங்களா? இது வேலை செய்கிறவனுக்கு இடம்னு சொல்லிட்டு தலிதுகளுக்கு மறுபடியும் இடத்த அவங்க தான் கொடுத்தாங்க. இவங்ககிட்ட இருந்து பிடுங்கி மெக்கால சிஸ்டத்தில் இடம் போயிடுது. இடம் போய் புஞ்ச நிலமாயிடுது. நீ இது செய். அப்புறம் கொஞ்ச நாள் இல்லை, இந்த இடத்த எங்களுக்கு விற்கக்கூடிய அதிகாரம் வேணும்னு கேட்டாங்க. அதுவும் கொடுத்தது பிரிட்டிஷ் அரசு. அந்த மாதிரி இடத்த இவங்க கிட்ட இருந்து பிடுங்கி பொதுமக்களுக்கு கொடுத்தது கிறிஸ்துவ மிஷினரிகளால், கோர்ட்டினுடைய ஆர்டர்களால். அதுக்கு வந்த விசுவாசம் உள்ள, இயேசுவில் விசுவாசம் உள்ள
மேயர்களும் ஆஃபீஸர்ஸும் வந்து பார்ப்பனியத்தை மூடி புதைச்சி விட்டாங்க. இங்கே சுதந்திரம் கிடைச்ச பிறகு மறுபடியும் இவங்க தலை பொந்து தூக்கிட்டாங்க. சுதந்திர போராட்டத்தில் ஒரு ஆணி கூட பிடுங்கலை. வீர சவார்கர்ன்றவன் 40 ரூபா பென்ஷன் வாங்கி தின்னவன் அவன் பிரிட்டிஷ்கிட்ட. என்னன்னு சொல்லிட்டு, நாங்கள் உங்களுக்கு எதிர்த்து போராடுங்களோ காட்டித்தரோம், நான் எங்களுடைய ஆட்கள் யாரும் சுதந்திர போராட்டத்தில் போராட மாட்டோன்னு எழுதி கொடுத்தவன், 16 முறை ஷூ நக்கினவன். இந்த பார்ப்பன ஃப்ராடுங்க நம்ம நாட்டை வஞ்சித்து இடத்த கைப்பற்றினாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது கெனியாவில் பிரிட்டிஷ் போனாங்களாம். பிரிட்டிஷு போய் கையில் பைபிள் கொடுத்து கண்ணை மூடி ஜெபிக்க சொன்னாங்க. கண்ணை திறந்து பார்த்த உடனே என்னவா இல்லையா இடம் அவங்கக்கிட்ட போச்சான். எங்கேயுமே பிரிட்டிஷ் அப்படி பண்ணவே இல்லை. பிரிட்டிஷ் வந்து ஒரு பொழுதும் பாலிட்டிக்ஸும் மதத்தையும் ஒன்றா கலக்கவே இல்லை. பிரிட்டிஷ் எந்த நாட்டில் போனாலும் மிஷினரிகளுக்கு அகெயின்ஸ்ட் தான். இந்த நாட்டில் வில்லங்கேரிக்கு பிரிட்டிஷ் விசா கொடுக்காம டென்மார்க்கு விசா கொடுத்துட்டு தான் உள்ளே வந்தார் வில்லியம் கேரி. எந்த மிஷினரியும் பிரிட்டிஷ் விசாவில் உள்ளே வரல. பிரிட்டிஷ் கிறிஸ்டியானிட்டிக்கு மிஷன் மார்க்குக்கும் எகெயின்ஸ்டாக இருந்தாங்க. நம்ம இந்த நாட்டில் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறது எங்களுடைய வேலை இல்லை. நம்மளுடைய வேலை அரசு ஆண்டு டேக்ஸை பிடுங்கிறது. கொள்ளடிக்கு தான் வந்தாங்க, கொள்ளடிக்கு தான் கெனியாவுக்கும் போனாங்க. எல்லா நாட்டிலும் பிரிட்டிஷ் அரசு கொள்ளடி தான் போனாங்க. பிரிட்டிஷ் அரசு கிறிஸ்துவ நம்பிக்கையில் இருக்கிறதுனால அது கிறிஸ்துவ அரசுன்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியாவுக்குள்ள வரேன் நான். பிஜேபி அரசு என்ன பண்ணுறது, இந்த ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறாங்க, ஹிந்து நம்பிக்கைன்ற ஒரு மூடி வச்சுக்கிட்டு தான் ஃப்ராட்தனம் பண்ணுறாங்க. இப்போ டெல்லியில் 1400 வருஷமான கோவில் இடிச்சாங்க. நான் போன முறை காட்டினேன். இவங்களுக்கு என்ன கடவுள் நம்பிக்கை? கர்ப்பகிரகத்தில் பொண்ணுங்களை கொண்டு வந்து கற்பழிக்கிறாங்க, கர்ப்பம் பண்ணுறாங்க. ஆமாம், கர்ப்பகிரகம்னு பேர் இருக்கலாம், அப்போ அது கர்ப்பம் கொடுக்குற கிரகம் தானே, அதனால தான் கர்ப்பகிரகம். கடவுள் அப்படி தானே பண்ணுறாரு. நைட்டுக்கு மனைவியோடு படுத்து கர்ப்பத்தை உண்டாக்கிட்டு தான் காலையில் டிங்குன்னு எழுப்பிட்டு கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க, நல்லா குளிப்பாட்டுறாங்க பொண்ணுங்களை. எல்லாரும் முன்னாடியும் கடவுளை தேவிகளையும் அந்த பொன் கடவுளெல்லாம் நல்லா குளிப்பாட்டுவாங்க. அப்புறம் துணி மாற்றும்போது சாரி மாற்றும்போது மட்டும் சாரி வச்சு மறைப்பாங்க. அதை ஒரு பையன் கேட்டேன், நான் குளிப்பாட்டும் போது எங்கள் முன்னாடி எல்லாம் குளிப்பாட்டினீங்க, அங்கெங்கெல்லாம் நல்லா மஞ்சா தண்ணியும் நெய்யும் ஊற்றி தயிரும் ஊற்றி குளிப்பாட்டுறீங்க, எல்லாம் குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு சாரி மறைக்கிறீங்க. இதே தான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அப்போது இந்த மாதிரி ஊரை ஏமாற்றி கொள்ளடிக்கின்ற கூட்டம் மிஷினரிகளால் அதெல்லாம் விடுவிக்கப்பட்டது. இதுதான் நடந்தது ஆப்பிரிக்காலையும். 1813 பிறந்து 1873 மரித்தவர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் கோட்டிஷ் டாக்டர். அவர் தான் முதல் ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு போகிறார். அவர் போய் ஆப்பிரிக்காவில் இறங்கி அந்த நாட்டில் சுவிசேஷம் பிரசங்கிக்கணும்னு போகும்பொழுது அந்த நாட்டில் உள்ளவங்க பிடிச்சாங்க. அவரை ஏன் பிடிச்சாங்கன்னா, தோல் வெள்ளையாக இருக்குது. ஏற்கனவே டேவிட் லிவிங்ஸ்டன் போகிறதுக்கு முன்னாடி அங்கு அரபு அடிமை வியாபாரிகள் போவார்கள், அவர்களுக்கும் தோல் வெள்ளை தான். அவங்க போய் இந்த நீக்ரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டையாடி பிடிப்பாங்க, பிடிச்சிட்டு தன்னுடைய நாட்டில் கொண்டு வந்து விற்பாங்க, பெரிய பெரிய ஷேக்குங்களுக்கு விற்பாங்க அடிமைகளாக. அதனால் தோல் வெள்ளையை வந்தவங்களை பிடிச்சிட்டு கொல்றது அவங்களுடைய பழக்கம். அப்போ டேவிட் லிவிங்ஸ்டனையும் பிடிச்சிருக்காங்க, பிடிச்சி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க ஜாம்பியா பக்கத்தில். நிப்பாட்டும் போது அங்கே அவர் சொல்கிறார், நான் வந்து அடிமை வியாபாரி பண்ணுறதில்ல, எதுக்கு நீ வந்த, நான் என் தேவனை பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்தேன், உங்களுக்கு நல்வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் லிவிங்ஸ்டன் போகும்போது அந்த நாட்டு வாழி என்ன சொல்கிறாருன்னா, அப்படி நீ வந்தவனாக இருக்குமானால் என்னையும் உன்னுடைய சகோதரனை போல நீ நினைக்குமானால் நீ என்ன செய்யணும், நான் குடிக்கிறத நீயும் குடிக்கணும். சரி, நான் குடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடனே பண்ணுறார், ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வர சொல்கிறார், குடிக்கிற கிளாஸ்ன்னு வைப்போம், அதில் தண்ணி கொண்டு வர சொல்கிறார். அந்த தண்ணியில் தன்னுடைய ஒரு விரலை கட் பண்ணினா கத்தியில் பெரிய கட்டில் ஒரு சின்ன ஒரு கீரல் கொடுத்து 2 ட்ராப்பு சொட்டு ரத்தம் அதில் ஊற்றுறார். இவனும் விரலை கட் பண்ணுன்னு சொல்கிறார். அவர் விரலையும் சின்னதாக ஒரு கீரல் ஒன்று கூட்டு 2 சொட்டு ரத்தம் அந்த தண்ணியில் ஊற்றுறார். கலக்குங்கடானார். கலக்கி இதை நான் குடிப்பேன், மிச்சத்தை நீயும் குடிக்கணும்னார். கண்டிப்பாக. உடனே அந்த நாட்டு வழி என்ன பண்ணுறார், அந்த பாத்திரத்தினுடைய அந்த தண்ணியை பாதி அவர் கொடுத்து டேவிட் லிவிங்ஸ்டன் கொடுத்த உடனே லிவிங்ஸ்டன் அந்த தண்ணியை குடிக்கிறார். உடனே கட்டி பிடிச்சி, நீ இந்த நாட்டில் நீ எங்கே வேணாலும் போகலாம், உன் தேவனை பற்றி பிரசங்கம் பண்ணுன்னா அவர் தான் முதல் உரிமை கொடுக்கிறது டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷினரிக்கு. அவர் அங்கிருந்து ஊழியம் பண்ணுறார், எல்லாம் பண்ணிட்டு வர்றார். 1855 ஒரு பெரிய விஷயத்தை அவர் கண்டடைகிறார்.
கண்டுபிடிக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு நதியை அவர் பார்த்து இந்த நதியில் கல்டிவேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சேர் என்ற ஒரு பெரிய லேக்கை அது லேக் அவங்களுக்கு தெரியாது, அது லேக்கை எப்படி பயன்படுத்தலான்னு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறம் 1855 ஜாம்பியாக்கும் ஜிம்பாப்வேக்கும் மத்தியில் அந்த பார்டரில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது வாட்டர் ஃபால்ஸ் அந்த இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. அது அவங்க மோசியோ ஓ துனியா அப்படின்னு அவங்க பாஷையில் அது ஒரு பயங்கரமான வெளிச்சம் இடிமின்னலும் மூடுபனியும் இருக்கின்ற ஒரு இடம், அங்கு அசுத்தாவிகள் வாழ்கின்ற இடம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஏன்னா எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சத்தம் கேட்கும், மூடுபனி மாதிரி தெரியும், மின்னல் மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா சன்லைட் அடிக்கும்போது அந்த அந்த கிளிட்டரிங் உலகத்திலேயே பெரிய வாட்டர் ஃபால்ஸ்ன்றது அதுதான். அப்போ அவர் இல்லை அது அப்படி இல்லை பார்ப்போம்னு சொல்லி அந்த அசுத்தாவியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி போகும்போது அப்புறம் தெரிஞ்சிடுச்சு இது வாட்டர் ஃபால்ஸ் தானே. அவர் கண்டுபிடிச்ச அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பேர் தான் விக்டோரியா வாட்டர் ஃபால்ஸ்னு பேர் வச்சார். அதுக்கு நீங்கள் நான் சொல்கிறது போயின்னா நீங்கள் பார்க்கலாம் கூகுளில். இப்படி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தையும் தேவனுடைய வசனத்தையும் சொல்லி அரபிகளுடைய அடிமை வியாபாரத்துக்கு எதிர்த்து நின்று அதை முறியடித்து ஜனங்களுக்கு கடவுளை பற்றி சொல்லி கொடுத்து அந்த ஆப்பிரிக்காவில் சுவிசேஷத்தை பரவ செய்து இவர் சொல்கிற இதே கென்யாவில் இன்றைக்கும் 85% கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் கென்யாவில் இப்போவும். அப்போது இவர் அங்கே என்ன பொய் சொல்கிறார் இந்த கலவை வெங்கட்ன்றது, அந்த ஜெபோங்கா கென்யாக்கான்றவர் கிறிஸ்துவ பிரிட்டிஷ் காலனி அரசு வந்துன்னு சொல்கிறதுல ஒரு திருத்தம். பிரிட்டிஷ் காலனி அரசு வந்து எங்களோட நிலத்தை பிடிங்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதுதான் அதுக்கு உண்மை. பிரிட்டிஷ் காலனி அரசு வந்து எங்களோட பூமி பிடிங்கிட்டாங்க. இல்லாத பிரிட்டிஷ் காலனி அரசு வந்து முழங்கால் படிக்கிட்டு கையில் பைபிள் கொடு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணு, இதெல்லாம் அரசு செய்கிற வேலை கிடையாது. அரசு அங்கே வர்றதுக்கு முன்னாடியே அங்கே மிஷினரிஸ் போய் இதுக்கு எதிர்த்து போராடினதும் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். பிரிட்டிஷை எதிர்த்து போராடினதும் கிறிஸ்தவர்கள் தான் கென்யாவில். இல்லாத கென்யானுடைய ட்ரைபல் பீப்புள் அல்ல இதை எதிர்த்து போராடுறது, கிறிஸ்துவர்கள் தான் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து போராடி ஃப்ரீடம் வாங்கிறதுக்கு நின்றது. அது சொல்லணும் முதல்ல. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறார், ஏழைகள் ஏழையாக இருக்கணும், கோழையாக இருக்கணும், பேசக்கூடாது, அப்படி இருக்கிறவர்கள்னு சொல்கிறார் இவர் இல்லையா. பாருங்க, the meek shall inherit the earth. அதாவது யார் பலவீனமானவர்களோ, யார் பயந்த சுபாவம் கொண்டவர்களோ, யார் ஏழைகளோ இவர்களுக்கே உலகம் உரித்தாகும் என்று சொல்கிறார். இப்போ ஏழைகளா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏழைகளா இருந்தால்தான் உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும் அப்படி பைபிளில் சொல்லவே இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இல்லைன்னா மௌனமாக குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படிதான் சொல்லப்படுகிறது. மீக் என்றது அதுதான் அர்த்தம். மீக் என்றவன் ஏழென்ற அர்த்தம் இல்லை, அவன் வீரனாக இருந்தாலும் மீக்காக இருக்கிறான், அவன் மௌனமாக இருக்கின்றான். மௌனம் புருஷ லட்சணம் சொல்கிறாங்களா இல்லையா, அதுதான் அதுக்கு அர்த்தம். இல்லாத அவன் ஏழை பிச்சைக்கார அம்மா தாயேன்னு இருக்கிறவங்க இல்லை, அம்மா தாயேன்னு இருக்கிறவங்ககிட்ட எங்கே இருக்கு இடம், நல்லா யோசிக்கணும். அப்போது இவங்க சொல்கிறதுலேயே அந்த விஷயம் இருக்குது பாருங்கள், அந்த ஏமாற்றுதல். மீக்குன்னு படித்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, தவறான விளக்கம். ஏழை மீக்குன்னா ஏழைன்னு இல்லை இல்லைங்களா, மீக்குன்னா ஏழைன்னு அர்த்தம் இல்லை, புவர் மேன் தான் ஏழை. மீக் என்றால் மௌனம், இல்லைன்னா தாழ்மை, இல்லைன்னா சாந்த குணம். அஹிம்சாவாதியான மகாத்மா காந்தியை சொல்கிறார், அவர் எப்படி அந்த அஹிம்சா தாழ்மையாக இருந்தார். அந்த தாழ்மையாக இருந்தது நான் மலப்பிரசனம் கற்றுக்கொண்டேன்னு சொன்னார். அதன்படி இந்த நாட்டுக்கு சுதந்திரமும் வாங்கி கொடுத்தது. அது இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா தலிதுங்களெல்லாம் ஈக்குவல் ஆக்கிட்டாங்கல்ல, தலிதுங்களெல்லாம் ஹிந்துக்களாக்க வேண்டும் என்று பூனா பேட்டை டிஸ்கஷனில் அவர் சொன்னார். அதனால தான் அம்பேத்கர் அதை ஏற்றுக்கல, நாங்கள் இந்து ஆக மாட்டோம்னு சொன்னார். காந்தி கேட்கல, ஆனால் இந்து ஆக்கிட்டாங்க. எங்களுக்கு ஈக்குவலாக தலிதுங்களை ஆக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் சிப்பம் பிராண காட்ஸை வந்து இவரை சுட்டு கொள்கிறாங்க. அது சொல்ல முடியுமா இவருக்கு? இல்லை நான் சொல்கிறது பொய்ன்னு ஒரு சொல்ல முடியுமா? அதான் ரீசன். அப்போ இப்படி ஜாதி வரி கொண்டவங்க, நாட்டை கொள்ளடிச்சவங்க, பூமி இல்லாத இடத்துல வந்து இந்த மாதிரி பொய் போதகம் பண்ணி ஜனங்களை பொண்ணுங்களை கொடுத்து ஏமாற்றி பூமியெல்லாம் பிரம்மசம்போடுன்னு எடுத்தவங்க, அது மெக்கானிசத்தில் போன உடனே வெறி தாங்க முடியாமல் இப்போ அவங்க திட்டுறாங்க. ஆனால் பெருசாக ஹிந்து போதகம் சொல்லுதான். என்ன சொல்லுது? இதை பற்றி மிக அழகாக சொல்வது நமது ஹிந்து நூல்கள். வீரபோக்யா வசுந்தரா என்று நம்முடைய சிவபுராணம் சொல்கிறது. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், யார் வீரத்தோடு
நின்று தன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்து போராடுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் உரித்தாகும். அதாவது கேட்டீங்களா என்ன சொல்லுது இந்து போதகம்? வீரபோத்யா வசுந்தரான்னு சொல்லுதான். அப்படின்னா வீரமாக நாம் நம்முடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்று நம்முடைய இந்து மத போதகம் அது சிவபோதகத்தில் சொல்லுகிறதாம். எங்கே சொல்கிறதுன்னு தெரியல. புராணம் எழுதப்பட்டதே தமிழில் தான், புரியுதுங்களா? இவங்க சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க, சொல்லட்டும். இவங்களெல்லாம் தங்களுக்கு ஆக்குறதான வேலை, சொல்லட்டும். அப்போ வீரமாக போராடினாங்களாம். அது போராடுறதான்னு உங்களுக்கு பிடிக்கல. இவங்களுக்கு எதிர்த்து போராடுறாங்களா இன்னைக்கு? பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோன்னு சொல்லிட்டு பேட்டிக்கு போராடுறாங்களே. 2 ரெஸ்லருங்க, இந்தியன் ரெஸ்லருங்க போராடுறாங்களே. எங்களை வந்து இது பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிற, பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சப்போர்ட் தானே பண்ணுறீங்க நீங்கள் பெண்ணவங்கள? அந்த பெண்ணவனை நீங்கள் எம்பி ஆக்குறீங்க, எம்எல்ஏ ஆக்குறீங்கல்ல. என்னத்த உங்களுடைய வீரம்? உங்களுக்கு எதிர்த்து போராடுற நீங்கள் தூக்கி உள்ளே போடுறீங்கல்ல. எதிர்த்து போராட கற்றுக் கொடு கிறிஸ்தவ ஸ்கூலும் பள்ளிக்கூடமும் அவங்களுக்கு அறிவும் சொல்லிக் கொடுத்தது மிஷனரிகள் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில். அது நீங்கள் எதிர்க்கிறீங்கல்ல. எதிர்த்து நிக்கில், ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் யுத்தம் உண்டு, அதை நீ எதிர்த்து நில்லுன்னு சொன்னதும் கிறிஸ்தவன் தான். ஏழையா இருக்கணும், ஏழையா இருக்கணும், ஏழையா இருக்கணும்னா கோழையா இருக்கணும்னு சொல்லலை. நீ கோழையா இருக்கணும்ன்ற, ஏழையா இருக்கிறவன் கோழைன்ற. நீ அப்படி கிடையாது. தாழ்மை உள்ளவர்கள் பூமி சுதந்திரிப்பாங்க தான் அதுக்கு அர்த்தம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? அந்த தாழ்மை அப்புறம் மௌனமாக இருக்கிறது அதான் மீக்கின்றதுக்கு அர்த்தம். சமாதானம் அதான் மீக்கின்றதுக்கு அர்த்தம். ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு தன்னுடைய தன்மானம் இருக்குது, அவன் போராடுவான். தன்மானம் இல்லாதவன் தான் பார்ப்பன. சொல்கிறதுல எந்த உறுதியும் இல்லாதவன் தான் பார்ப்பன. ஜனங்களை ஏமாற்றி கொள்ளையடித்து அந்த நிலத்தெல்லாம் பூஜை விசுவாசம் சொல்லிட்டு கொள்ளையடித்து வருவான் பாருங்க. சத்தா வருவாங்க, பால் ஊற்றுறதுக்கு வருவாங்க, பூஜை செய்வாங்க. நாளை வேற நவாமி சமர்ப்பிசுவி எல்லாம் சொல்லிட்டு அப்படியே பேக்கில் ஏற்றுவான். ஒரு சாரி அங்கே வைப்பான், 3 சாரி இங்கே எடுப்பான். ஒரு தேங்காய் அங்கே வைப்பான், 10 தேங்காய் இங்கே அழுவான். எல்லாம் அள்ளிட்டு போயிட்டே இருப்பான் சூத்திரன் வீட்டில் வந்துட்டு. ஆனால் சூத்திரன் வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. இவன் சொல்கிறான் எதிர்த்து நின்று போராடுறவனுக்கு தானே. எதிர்த்து நின்று போராடி என்னத்தை கிழிச்ச? எதிர்த்து நின்று போராடி ஒன்றும் கிழிக்க முடியாது. இன்னைக்கு அஹிம்சை தான். எப்படின்னு என்ன சொல்கிறாங்க? டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தையில் தான் முடிக்குமே தவிர யுத்தம் வந்து எதுக்குமே லாய்க்கு கிடையாது. நல்லா யோசிக்கணும். இந்தியா பிரிட்டிஷோட யுத்தம் பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு பொண்ணாக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்காது. மீக் ஷால் இன்ஹெரிட் த எர்த். தாழ்மை சிந்தனை உள்ளவன் பூமி சுதந்திரிப்பான். அதுதான் உண்மை, அதான் நடக்குது. உன்ன மாதிரி ஒரு சம்புகன்னு சொல்ல தலித்து வந்து தலைகீழா தொங்கனான்னு சொல்லிட்டு தலை வெட்டி பிராமணனுடைய ஜபம் மேலே போகிறதுக்கு ஒரு அன்பில்லாத, இல்லைன்னா ஏழைக்கு இறங்காத, கீழ் ஜாதிகளுக்கு இறங்காத கடவுள் அல்ல. ஏழையும் அவர் பணக்காரனாக்குறார். பணக்காரனா குறைவில்லாத வாழ்க்கை வாழ்வதற்குள்ள வாழ்வாதாரத்தை கொடுக்குறார். அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய போதனை. புரியுதுங்களா? 2 அங்கி இருந்தால் 1 கொடு. நீ என்ன சொல்ற? நீ பிச்சைக்காரன், நீ போன ஜென்மம் செஞ்ச பாபம். அதான் நீ சொல்றது. வாழ்க்கையில் பிரச்சனை, நீ போன ஜென்மத்தினுடைய பாபம். நீ சூத்திரன் 7 ஜென்மம் மனுஷனா பிறந்தாதான் அவன் அடுத்த ஜென்மத்தில் பிராமணனா வந்து பரலோகம் போக முடியும். அவன் பரலோகம் நீ தான் போவ. நீ பிராமணனுக்கு ஒரே ஜென்மம் தான், தட் இஸ் த ஃபைனல். ஆனால் 7 ஜென்மம் சூத்திரனா பிறக்கணும். இப்படி ஜனத்தை ஃப்ராடுத்தனம் பண்ணி எல்லா கொள்ளையும் அடித்து ஏமாற்றி இன்னைக்கும் பாருங்க ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்க. ஆட்சியில் நான் சொல்கிறது பார்ட்டி இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷனில். இப்போ ஒரு தகவல் வந்திருக்கிறது. நேற்று சொல்கிறார் 640 ஜட்ஜிங்க சுப்ரீம் கோர்ட்டில் பல பெஞ்சில் இருக்கிறதுல எல்லாம் பிராமணன் தானா. 1-2 தான் இருக்குது பிராமணன் இல்லாதவன். அப்போ எந்த அளவுக்கு இவங்க கையில் வச்சுருக்குன்னு பாருங்கள் விஷயம். இவங்க சொல்கிறாங்க ஜோபோகே கென்யாக்கா சொன்னாராம் என்னுடைய நாடு போச்சின்னு. எந்த நாடும் மிஷினரிகள் எடுத்துகிட்டு போகல. அது ஸ்பெயின் நாட்டு சேர்ந்தவனும் பிரிட்டிஷும் அந்தந்த காலனிகள், இட்டலி காலனி பண்ணாங்க, பிரான்ஸ் காலனி பண்ணாங்க, பிரிட்டிஷ் காலனி பண்ணாங்க, அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கெல்லாம் எதிர்த்து போராடுறது கிறிஸ்துவ மிஷினரிகள் தான். ஈவன் இந்தியாவில் அதிகமாக. ஏன்னா இங்கே தான் இந்த ஜாதி வித்தியாசம் இருக்குது. இதனால இவங்களுக்கு கிறிஸ்துவத்தை கண்டா பிடிக்கிறதில்ல. கிறிஸ்துவத்தை ஏன் பிடிக்கிறதில்ல ஜஸ்ட் ஒன்றுன்னு சொல்லி முடிக்கிறேன் நான். அதாவது 800 வருஷம் முகலன்ஸுங்க ஆண்டினாங்க. ஒருபோது இவங்க குவிட் முகலன்ஸ்னு சொல்லலை. நீ அங்கே சுரண்டு, நான் இங்கே தலிதுங்களை சுரண்டுறோம், எங்களை நீ விட்டுரு டேக்ஸ் கொடுக்காம. பிரிட்டிஷுங்க 200 வருஷம் கூட கம்ப்ளீட்டாக இந்தியாவை ஆளலை.
இந்தியா கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் அண்டரில் வர்றது 1870 மேலே தான் டோட்டல் இந்தியா கையில் வரும். அது வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் அந்த ஏரியாவில் தான் இருந்தாங்க அவங்க. டோட்டல் இந்தியா அவங்க கையிலுக்கு வர்றது 1870 மேலே தான். அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 80 வருஷம், இல்லை டோட்டல் இந்தியாவில் கால் வச்சது பார்த்தா 200 வருஷம் தான் ஆண்டாங்க இந்தியாவை. ஆனால் இவங்களால் பொறுக்க முடியல. குவிட் இந்தியான்னு கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு? தலிதுங்களுக்கும் சாதாரண ஜனங்களுக்கும் ஃப்ரீடமாக வாழ்கிறதுக்கு இல்லை, தாங்கள் சுகபோகமாக வாழ்கிறதுக்கு. அதனுடைய விஷயம் தான் இப்போ நடக்குது. இந்த பிஜேபி ஃப்ராடு இந்த பார்ப்பனத்துக்கு கைக்கூலியான இந்த நரேந்திர மோடி ஃப்ராடு பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அந்த நாட்டில்? ஒரு மட்டுழியம் தோணை அவங்களுக்கு வேண்டிய கோயிலால் இடிப்பாங்க, அதெல்லாம் அவங்க செய்வாங்க. அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. பீகாரில் அப்புறம் நடந்தது. நாங்கள் உங்களுக்கு 10,000 ரூபா மாதம் தரோன்னு சொல்லிட்டு ஓட்டு வந்த உடனே முதல்ல கை வச்சது தலிதுங்களுடைய ஏரியா. புல்டோஸ் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அங்கே பற்றி எரிகிறது. நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏழ்மை என்பது மிகவும் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்க பணம் வேணும். குழந்தைய படிக்க வைக்கணும்னா பணம் வேணும். நீங்க ஒரு 4 இடத்துக்கு போகணும்னா பணம் வேணும். ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்வதற்கு, நல்ல உணவு உண்பதற்கு பணம் வேண்டும். ஏழ்மை என்பது கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அங்க யாரை அடங்கி பாரானோ அவனுக்கு உலகம், அவர்களுக்கே எதிர்காலம் என்று இயேசு போய் சொல்கிறார். ஆனா இங்க அப்படி கிடையாது. நீ உழைச்சா மட்டும்தான், உன்னை எவன் அடக்குகிறானோ அவனை எதிர்த்து போராடினால் மட்டுமே உனக்கு இந்த உலகம் உரித்தாகும் என்று சிவபுராணம் சொல்கிறது. அடுத்தது 3வது போதனைக்கு வருவோம். அப்புறம் என்ன சொல்றாரு? நமக்கு குழந்தைய படிக்க வைக்கணும்னா பணம் வேணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா பணம் வேணும். அப்புறம் ஏழ்மையா இருந்தா அதான் நடக்குமா? அப்போ உனக்கு ஏமாத்திட்டு இங்க நீ ஏழ்மையாரு சொர்க்கம் போகலாம், அங்க இடம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வஞ்சிக்கிறாங்களா? நீ தலித்து படிக்க கூடாதுன்னு தான் நினைச்ச. நீ ட்ரீட்மெண்ட் தலித்து இருக்கக்கூடாத அப்படிதானே நீ வச்சுட்டு இருந்த. அந்த நீ இப்போ இது பேசுறியா? ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்தாச்சுன்னா சூத்திரம் வந்தா 12 அடி தூரம், அவனுக்கு கீழே உள்ள ஜாதி வந்தா 24 அடி தூரம், அப்படி 84 அடி வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருந்தது. நடுவில் ஒருத்தன் ஓடி ஆடணும். என்னப்போ அவனுக்கு தலைவலி, அண்ணா ஓடி வந்து இவங்ககிட்ட சொல்லும் தலைவலிக்குதா, அப்போ அவனுக்கு இது செய் அது செய்ய சொல்லு, அப்போ அது செய் இது செய்ப்பா, செஞ்சாச்சு. கூலி அங்கேயே வச்சுட்டு போக சொல்லு. காசு தொடலாம், தலிது பொண்ணையும் தொடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தலிது வரக்கூடாது. இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி படிக்க விடாம வச்சு இப்போ இவரு சொல்றாரு படிக்க வைக்கிறது காசு வேணும். வேண்டாம். அதனால கிறிஸ்டியன் மிஷனரிகள் இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாங்க. அந்த எஜுகேஷன்ல படிச்சு வந்தவங்க தானே இவங்கெல்லாம், B.R. அம்பேத்கர் எல்லாம். நீ இந்த மண்ணில் வந்துட்டு, இந்த பார்ப்பன இந்த மண்ணில் வந்துட்டு பொதுமக்களுக்கு நலமான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிய நீ சொல். ஒரு விஷயத்த, கல்வி கொடுத்துருக்கிய, சுகாதாரம் கொடுத்துருக்கிய, சாப்பாடு கொடுத்துருக்கிய, ஏதாவது கொடுத்துருக்கிய. ஈவன் சாரி கட்டுறது மறைக்கிறது கூட உரிமை இல்லாம நடத்தின நீ. 108 வரி இருக்கு இவங்களுடைய ஆட்சியில, டிராவங்கூர் ஆட்சியில் இவங்க செஞ்ச வேலை அட்டூழியங்கள். இவர் சொல்றார் ஏழையா இருக்குன்னு, அதுக்கும் வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவானாகிய கர்த்தர் தரித்திரர்களுக்காக சிலுவையில் தரித்திரனாக தொங்கி தரித்திரர்களை ஐஸ்வர்யவனாக்கும்படிக்கு சிலுவையில் மரித்தார். அங்கேயும் இருக்கு. 8:9 படிச்சு பாருங்க 2 கொரிந்தியர்ல, அப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுடைய எந்த கடவுள் தரித்திரர்களுக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக எந்த கடவுள் என்னத்தை செஞ்சிருக்கிறார்? ஒன்னத்தை சொல்ல நீ பார்க்கலாம். ஃப்ராடு பார்ப்பனர்கள், உன்னுடைய இந்துத்துவாதமும் உன்னுடைய ஹிந்துத்துவாவும் எல்லாம் பிராமணர்களுக்குன்னு இருக்கிறது. இதை வச்சுட்டு திட்டுற பிரியமானவர்களே, இதுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பிராமணர்களை நாம் நேசிக்க வேண்டும். ஏன்னா இவங்க தெரியாமல் சொல்லுகிறார்கள். பேசுகின்ற இந்த கலை வெங்கட்டும் அந்த ஸ்ரீ பார்ப்பன என்ன ஒரு பேர், ஸ்ரீ ஐயர் என்றவருக்கும் நான் வேண்டுகொள்கிறேன், உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உலகத்தில் என்ன பேச்சாலும் நாங்கள் பதில் அடி கொடுப்போம், அது வேறு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் உங்களையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். நான் இதே தான் மணிகண்டனை சொன்னேன், பதிலடி கொடுப்பேன். கடைசியில் நான் சொல்ல மணிகண்டனை உன்னை இயேசு நேசிக்கிறார். அதே போல் கலவை வெங்கட்ட ஸ்ரீ ஐயரை இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார், உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். நீ என்ன பேசினாலும் சரி, அவர் உன்னை நேசிக்கிறார். நீ அவரை ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலேயே தேவ பிள்ளையாக வாழ முடியும். இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது தேவனிடத்தில் போய் சேர முடியும்.
இல்லாத கைலாசம் என்றோ மற்ற விஷயமெல்லாம் பொய்யும் புரட்டுமான கெட்டுக்கதை. ஆம்பிரியமானவர்களை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அல்லாதவர்கள் பார்க்குமானால் நான் சொல்லுகிறேன், மெய்யான தேவன் பூமியில் மனிதனாக வந்து இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார், ஞானஸ்நானம் எடுத்த கிறிஸ்துவாக்கி வாழ்ந்தார், முன்னே வரப்போகின்ற அந்த கிறிஸ்துவின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இந்த உலகத்திலிருந்து உன்னை அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். நித்தியமாக தேவனோடு வாழலாம். நீ எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த பாஷையாக இருந்தாலும், நீ பஞ்சமனாக இருந்தாலும், இல்லை பார்க்கத்தகாதவனாக இருந்தாலும், கர்த்தர் உன்னை சிருஷ்டித்தார், அவர் உன்னை நேசிக்கிறார், அவரே உன்னுடைய இரட்சகர். சிந்திங்க, செயல்படுங்க. மறுபடியும் அடுத்த பாயிண்டுடன் சீக்கிரத்தில் நான் வரத்துக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம். முடிந்த அளவுக்கு இது ஷேர் பண்ணுங்கள், அந்நேரத்தில் பகிருங்க, நீங்களும் பாருங்கள்.